இன்னைக்கு நம்ம குக்கிங் வீடியோ தான் போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரத்த பொரியல் தான். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், பச்சை கருவேப்பிலை நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ரசத்தை போட வேண்டியதான். நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு ஆட்டு ரத்தம் ஒன்றே ஒன்று. இதுலேயே உப்பு போட்டு வச்சுட்டாங்கன்னா நம்ம உப்பு போட தேவையில்லை. இது நல்லா சுற்றி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. இதுவே தண்ணி ஊற்றும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சின்ன குத்தி விட்டுருவோம். நல்லா கொத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நம்ம நல்லா கொத்திட்டே இருக்கோம். இந்த பாருங்க, நம்ம தண்ணியே ஊற்றல, எவ்வளோ தண்ணி ஊற்றுருக்கு பாருங்க ரத்தமே. இது நல்லா சுண்டி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டணும். இன்னும் சுண்டல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் திரும்பினதை போடுற வேண்டியதான். தேங்காய் எல்லாத்தையுமே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரத்த பொரியல். இது கொஞ்சம் பொறுமையாக தான் வேகும். ஏன்னா தண்ணி விடுறதுனால தண்ணி சுண்டுனா தான் நல்லாயிருக்கும். இது வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு ரத்த பொரியல். பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டு டிஃபனே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.